கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தகப்பனார் தினம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி உலகளாகிய தகப்பனார் தினம். அதை நினைவு கூறும்படியாக இந்த நாளின் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தகப்பன்மார்களை கௌரவப்படுத்தும் சமுதாயத்தில் தகப்பன்மார்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை தகப்பனார் தினம், ஃபாதர்ஸ் டே, உலகில் பல நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் மோனன்கா நிலக்கரி சுரங்கத்தில் 1907ஆம் ஆண்டு நடைபெற்ற விபத்தில் 250 தகப்பன்மார்கள் இறந்து விட்டார்கள். அவர்களது சேவையை பாராட்டி 1908ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த தகப்பனார் தினம். ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு நாட்களிலும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்திய நாட்டில் இந்த தினம் இன்னும் அவ்வளவு பிரபலமடையவில்லை. ஒரு குடும்பத்தில் தகப்பனார் என்ற ஸ்தானம் மிக மிக முக்கியமானது. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் என்று சொல்லி சாலமோன் ஞானி எழுதுகிறார். நீதிமொழிகள் 4:1 வாசிக்கிறோம், தகப்பனாரை இழந்த வீடுகளில் மனைவிமாரும் பிள்ளைகளும் அடையும் துன்பத்திற்கு கஷ்டத்திற்கும் அளவே இல்லை. 1992ஆம் ஆண்டு 400 மீட்டர் ஓட்டை பந்தயத்தில் ஓடும்பொழுது காயமடைந்து அழுது கொண்டே நொண்டி ஓடிக்கொண்டிருந்த மகனுக்கு மைதானத்திற்குள் ஓடி சென்று தோள் கொடுக்கு பதக்கம் கிடைக்காது என்ற நிலையிலும் ஓட்டத்தை ஓடி முடிக்க உதவி செய்த ஜிம் ரெட்மார்ட் என்ற தகப்பனாரை கனப்படுத்த 2012ஆம் ஆண்டு லண்டன் மாநகரத்தில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளின் பொழுது ஒலிம்பிக் தீபம் ஏந்தி செல்லும் 2000 ஒருவராக வாய்ப்பு கொடுத்து கனப்படுத்தினார். 2009ஆம் ஆண்டு தண்ணீருக்குள் குட்டிக்கரணம் அடிக்கும் பயிற்சி எடுக்கும் பொழுது காயப்பட்ட மகன் கிரீஸ் மியஸை அவனது தகப்பனார் பால் மியஸ் அவன் சுகமாகும் வரை சுமார் 1 மாதம் அவனது மருத்துவமனையின் படுக்கையின் அருகிலே இருந்து கவனித்து கொண்டார். எனவே இவரையும் கனப்படுத்தும் நோக்கத்துடன் ஒலிம்பிக் தீபம் ஏந்து செல்லும் 2000 ஒருவராக தெரிவித்து கௌரவப்படுத்தினர். வெறும் வாழ்ந்து மாத்திரம் சொல்வதனால் பயனில்லை. உங்கள் தகப்பனாரை கனப்படுத்தி கௌரவப்படுத்த ஏதாவது ஒரு புது வழியை தெரிந்திடுங்கள். வயதான தகப்பனார் உயிருடற்பனால் அவரை நேரடியாக சென்று சந்தித்து அவரோடு நேரம் செலவிட்டு உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தினத்திலே தகப்பனாரை கனப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.